உளுலூர்பேட்டையை சார்ந்தவன். என் பேர் ஹரிஹரன். நானு தொடர்ந்து ஒரு 15 வருஷமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணின்னு வரேன். ஆமா. சொந்த வீடு எனக்கு அங்க தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா அங்க இருக்கிறோம். ஒரு 15 நாள் முன்னாடி ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த பசங்க என்கிட்ட காசு கேட்டு தொல்ல பண்ணாங்க. என்கிட்ட இல்லன்னு சொல்லி அவங்க வீட்ல நான் இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் அவங்க கண்டிச்சு விட்டாங்க. இது தொடர்ந்து நடுவுல அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க. சரி நானும் அத அடிக்கடி நான் அதுக்காக இன்ஃபார்ம் பண்ணா அவங்களும் இது பண்ணி விடுவாங்க. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஞாயித்துக்கிழமை அன்று நான் வெளிய வச்சுட்டு நான் வீடு திரும்பும்போது, எ என்னிடம் வந்து அவங்க ஃபுல் போதையில இருந்தாங்க. மது அருந்திட்டு ஃபுல் போதையில உட்காந்துருந்துட்டு என்ட்ட சண்டைக்கு வந்து என்னிடம் காசு கேட்டாங்க. என்ட்ட இல்லப்பா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி என்ன காசு கேட்டு நான் குடுக்க மறுத்ததில என்னை கீழ தள்ளி என்னிடம் இருந்த செல்ஃபோனு, என்னிடம் காசு மேற்கொண்டு ஒரு ரூ. 15,000 மேலும் இருந்த பணத்தையும் எடுத்து கொண்டு அவங்க எடுத்துட்டு ஓடிவிட்டாங்க. ஓடி போய் என் தெரு முனைக்கு நின்னுக்குனாங்க. புல்லட் என்ற வண்டியில வந்து ஓடி போய் என்ன காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்புறம் நான் சேஸ் பண்ணி பிடிக்கும்போது நம்ம தெருவோட முனைக்கு வந்துட்டாங்க. அங்க நிக்கும்போது என்னிடம் என்னோட ஃபோன மீட்கும்போது என்னை கீழே தள்ளி அங்க அருகில் உள்ள ஒரு வெல்டிங் ஷாப் ஒண்ணு இருக்கும் அந்த தெரு முனையில. அதுல இருக்கிற என்னை கீழ தள்ளி 3 என் மேல 2 பேர் அந்த 3 என் மேல பட்டு அங்க கீழ அந்த வெல்டிங் ஷாப்ல இருந்த பெரிய ராட எடுத்து என் தலையில பலமா குத்திட்டாங்க. குத்ததுல நான் சுயநினைவு இழந்து நான் அங்கேயே ரத்தம் வந்து விழுந்துட்டேன். அப்போது ஒருத்தர் வந்து அந்த ரோட்ல வருவாரு ஒரு நபர் வந்து என்ன கூட்டின்னு போய் குரோம்பேட் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணாரு. அட்மிட் பண்ணி அங்க இருந்தேன். அப்போ அங்க ரொம்ப சீரியஸா முடியனால என்ன வந்து ராஜீவ் காந்திக்கு அனுப்பிச்சாங்க. அங்க நாங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் அங்க சரியா இது பண்ண முடிஞ்சது கொண்டு இப்ப நான் என்னோட இதுக்காக பிரைவேட்ல வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக உங்கள்ட்ட காசு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க? குடிப்பதற்கு என்னோட வசதி வாய்ப்பை தெரிஞ்சு குடிப்பதற்கு அடிக்கடி மது அருந்துவதற்கு என்ன காசு கேட்டு தொல்ல பண்ணாங்க. அத நான் மறுத்ததுக்கு 2 வாட்டி 3 வாட்டி மறுத்துட்டேன். என்னைக்காவது இவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி நான் குடுக்காததுனால இன்னைக்கு பெரிய அளவுல என்ன தாக்கிட்டாங்க. இப்ப இது வந்து உங்க பகுதியை சார்ந்தவங்க அதாவது இனிமேலும் தெருவுல அந்த மாரி ராபரி பிரச்சனைகள் வரக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து என்கிட்ட காசு கேட்டா நாளைக்கு லேடீஸ் வந்து நகை போட்டுன்னு வருவாங்க, ஏதோ போட்டுன்னு வருவாங்க, இல்ல போவாங்க வருவாங்க. அந்த நேரம் அவங்க செயினையும் நகையும் புடுங்கின்னு போயிட்டா என்ன பண்றது? அதனால இந்த ராபரி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஏற்கனவே என்ன இது பண்ணாங்க நான் விட்டுட்டேன். நீங்க என்ன சொல்றது? ராடு வச்சு குத்துற அளவுக்கு முன்ன என் காசையும், செல்ஃபோனையும் நான் புடுங்கின்னு போற அளவுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை யாருக்கும் அந்த தெருவுல வரக்கூடாது.